வணக்கம் பிரான்ஸ். எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ற கதை. காலையில எந்திரிக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கு. கண்ணெல்லாம் பயங்கரமா சொருகுது. இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வழியா எந்திரிச்சு நின்னுட்டேன். இன்னைக்கும் பார்த்தா எதோ குபும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. கிச்சன் சைடு வந்தாதான் தெரியுது பயங்கரமான வேலை இருக்குன்னு. நிறைய பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லாத காரணத்துல ஓட்ஸ் வச்சு பட்டிட்டீங்க. அப்புறம் அப்படியே நம்மளுக்கு தேவையான பிளாக் காஃபி ரெடி பண்ணிட்டு போன வாரம் போட்டு பேக் எக்ஸசைஸ் பயங்கரமான வழி. அதனால இன்னைக்கு டிசைட் பண்ணிருக்கேன் என்னன்னா எல்லா ஒர்க் அவுட்டையும் மட்டும் தொட்டுட்டு வரதான். அப்படியே எலக்ட்ரிக் குக்கர்ல எக் இறக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மில்க் 5 முட்டை பனானா ஓட்ஸ் உள்ள தள்ளிட்டு வெளில வந்தா வெயில் சும்மா கண்ணத்திலே கிஸ் கொடுக்குற. அப்படி அப்புறம் அந்த செல்லம் கொடுத்த முத்தத்தை வாங்கிட்டு ஜிம்முக்கு என்ட்ரி. இந்த பெண்டோ ரோ போடும்போது மொத்த எனர்ஜி வாங்கிரும். இருந்தாலும் இவன் பயங்கரமான ஒரு கொட்டு. அப்படியே எல்லா ஒரு கொட்டி லைட்டா தொட்டுட்டு பாஸ் நாக்கு பூச்சி பாய் ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தவரை பிடிச்சி வச்சு கறி வெட்ட விட்டாங்க. அப்புறம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. சரி விடுங்க பாயிண்ட் காய்கறி கடைக்கு காலிஃபிளவர் வாங்க என்ட்ரி. அது அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு என்ட்ரி. அப்படியே தேவையான 2 மீலையும் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம டோலி கொடுத்தது ஏதோ கருவேப்பிலை பொடி ஏதோ உடம்புக்கு நல்லதுனாங்க. அதனால வாயில போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரி ஆயிட்டேன். இங்க பார்த்தா பயங்கரமான கலவரம். அதான் வேடிக்கை பார்க்கறது நல்லா இருக்குன்னு வேடிக்கை பார்த்து அப்புறம் கொண்டு வந்து செகண்ட் மீல சாப்பிட்டு எப்பவும் நமக்கு மேலே இங்கேயும் போற வேலை தான் அதிகமா இருக்கும். பயங்கரமா அலைய விடுவாங்க. அப்படி அலைய விட்டு நம்மளுக்கு பசி எடுத்துரும். அதனால அப்படியே தேர்ட் மீல சாப்பிட்டு டைரக்டா வாழைப்பழம் கிடைக்க என்ட்ரி. ஐயட்ட பழம் வாங்கிட்டு அப்புறம் எல்லா சாமானும் வாங்கிட்டு வீட்டுக்கு என்ட்ரி வீடியோ முடிச்சுக்க பாய்.